நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்து செய்தி கிடைத்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எனக்கும் உடனடியாக தொலைபேசியில தொடர்பு கொண்டு உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் தகுந்த சிகிச்சைகளையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னையும் அழைத்து அதை போய் சரி செய்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை மாண்பு முதலமைச்சராகிய நான் நேரடியாக பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லியும் அவருக்குரிய சரியான மருத்துவ சிகிச்சை நடைபெறுகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 6 பேர் இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பவர்கள். ஆக அந்த 6 பேர் அங்கே போனால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அங்கே அனுப்பி வைத்திருக்கோம். அவர்களையும் நான் போய் பார்த்து டீனிடம் பேசிவிட்டோம். அவர்களையும் பார்த்து அவருக்கு வேண்டிய தகுந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர் வழங்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த மருத்துவ சிகிச்சையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அந்த நிவாரணத் தொகையும் அறிவித்திருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய், பெரிய காயப்பட்டவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய், சீரிய அளவுடைய காயப்பட்டவர்களுக்கு 50,000 ரூபாய் என்று சொல்லி அதையும் முதலமைச்சர் உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விபத்தில் மிகுந்த மன உளைச்சலோடு வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு வேண்டிய ஆதரவு கரம் நம்முடைய முதலமைச்சருடைய கரம் இருக்கும் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல சொல்லியிருந்தார்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகமும் தகுந்த உதவிகளை செய்யும். அதற்கு வேண்டிய அந்த பணிகளை நாங்கள் செய்வோம்.